ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய மக்கள், காசாவுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய எகிப்து மக்கள் செய்த ஒரு காரியம் தான் சொல்லணும். அதாவது காசாவுக்கு தரை வழியாக உணவு வரணும்னா அதுக்கு எகிப்து சம்மதம் தெரிவிக்கணும். எகிப்துடைய மன்னர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக என்னதான் பேசினாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பயந்து தான் நடக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சும்மா வெளிப்படையாக சமாதானத்தில் கலந்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ரஃபாவுடைய கேட்டு திறந்து விட மாட்டாங்க. பத்தாவதுக்கு அந்த இடத்துல பிலடெல்பியா காரிடோர்னு சொல்லிட்டு ஒரு காரிடோர் இருக்குது. அதாவது காசாவுக்கும் எகிப்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க, பிலடெல்பியா காரிடோர்ன்ட்டு. அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா எகிப்துடைய இராணுவம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் மிரட்டி விட்டனும் அந்த எகிப்துடைய இராணுவம் பின்னோக்கி போய் அந்த இடத்த இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காசாக்குள்ள ஏதாவது ஒன்று நுழையணும், தரை வழியாகவோ இல்லை பார்த்தீங்கன்னா அடியில் சுரங்கத்து வழியாக கூட ஏதாவது நுழையணும்னா கூட அதுக்கு இஸ்ரேல் மனசு வச்சாதான் முடியுங்கிற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக எகிப்தை துரத்தி விட்டு போட்டு இஸ்ரேல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சு கூட எகிப்துடைய பிரதமர் என்ன பண்ணல, அவர் இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு வருத்தமாக இருக்குது. நம்ம பக்கத்தால் இருக்கக்கூடிய காசா மக்களால் நம்மளுக்கு ஆனால் எகிப்து மக்களுக்கு அது ஒரு கவலை இருக்குது. நாம் காசா மக்களுக்கு நல்லது செய்ய முடியலையே, நாம் செய்யணுமே, நாம் தானே பக்கத்தால் இருக்கோம், அப்போ நாம் செஞ்சால் தானே அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இன்னும் அல்லாஹ் இடத்துல நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே. நாளைக்கு அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான், பாலஸ்தீன மக்கள் மேலே எல்லாருமே அக்கறை காட்டுறோம் சரி, ஆனால் பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பொறுப்பாயிருமில்ல, நீங்கள் ஏன் உணவுகள் கொடுக்கல, நீங்கள் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யலைன்னு அல்லாஹ் கேட்பான்னு சொல்லிட்டு அவர்களும் பல்வேறு உதவிகளை முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ வந்துச்சு. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரக்குகள் நார்மலாக என்ன ஆகுது, காசாவுடைய ரஃபாவை நோக்கி போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து, முஸ்லீம் நாடுகள் மற்ற நாடுகள்லேருந்து காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சாங்கல்ல ஆரம்பத்தில் ட்ரக்குகள், அந்த மாதிரி ட்ரக்குகள் அப்பப்போ அனுப்பப்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த ட்ரக்குகள் என்ன பண்ணுன்னா எகிப்து வழியாக போய் தான் அந்த ஏரியாவுக்கு போகும். அந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், கடை வியாபாரிகள், எகிப்தில் இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள், அவர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சுலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடனே இந்த ட்ரக்கு வண்டி போகுது, அதில் காசாவுக்காக ஃபுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பார்த்தனும் அவரால் ஏதாவது செய்ய முடியணுமேங்கிறதுக்காக அவருடைய ஆரஞ்சையும் ஆப்பிளையும் என்ன பண்ணுறாரு, அவர் வித்துட்டு இருக்கார் ரோட்டில், உடனே கையில் 2 கையிலையுமே ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எடுத்து தூக்கி அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரக்குக்குள்ளே வீசுறாரு. ட்ரக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லாரி மாதிரி அது ஓப்பனாக இருக்கும், உள்ளக்குள்ளே பொருள் இருக்கும், மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் தூக்கி வீசுறாரு, அது அந்த ட்ரக்குக்குள்ளே போய் விழுகுது. அவர் எந்த நோக்கத்தோடு வீசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த பழங்கள் கூட அந்த ட்ரக்குக்குள்ளே போகும்போது, அந்த ட்ரக்கு காசாவுக்குள்ளே போனால் எப்படி அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு பொருள் போதோ, அதே மாதிரி இந்த பழத்தை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதையும் ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துப்பாங்க. அங்கே இருக்கவங்க தண்ணி கூட இல்லாமல் இருக்காங்கங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு பழம் கொடுத்தா கூட ஒரு நேரத்துக்கு போதுமான உணவாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் பழங்கள் சாப்பிட்டு காய்கறிகள் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷத்துல அவங்க இதெல்லாம் பார்க்குறதே இல்லை, நல்ல உணவுகள்லாம். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எண்ணத்தோட அவர் காய்கறிகளை தூக்கி ட்ரக்குக்குள்ளே போடுறாங்க. இதை வளமையாக செய்து வராங்க. இது வீடியோவாகவே ரிலீஸ் ஆகி நிறைய பேர் அவர்களை பாராட்டியிருந்தாங்க. 2வது விஷயம் என்னன்னா, எகிப்துக்கும் காசாவுக்கும் நம்ம சொன்னோமே ரொம்ப பக்கம் தான்ட்டு. அதனால அங்கிருந்து தான் என்ன ஆகுதுன்னா, கடல்லாம் ஒரே மாதிரி அந்த எண்டெல்லாம் இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, உணவுகளை பாட்டிலில் போட்டு அந்த பாட்டிலை கடலில் மிதக்க விட்டுருக்காங்க. அதாவது எகிப்துலேருந்து மிதக்க விட்டு அது காசாவுக்கு அப்படியே அலையில் அடிச்சுட்டு என்ன இருக்கு சேர்ந்துருக்கு. கப்பலில் உணவு கொடுத்து விடுறது முடியாது, இஸ்ரேல் தடுத்துருவான். அப்படிங்கிறனால பொதுமக்கள் பாட்டிலில் கண்டெய்னர்ல எல்லாம் உணவுகள் போட்டு அதை அப்படியே மிதக்க விட்டுருக்காங்க. மிதந்தது பார்த்தீங்கன்னா காசாவுக்கு சேர்ந்துருக்கு. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சக்ஸஸ்ஃபுல். ஏன் கம்மியாக சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறோம்னா, எல்லாமே கடலில் இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளுடைய கடலில் மிதக்க விட்டோம்னா அது அப்படியே கரெக்டாக போய் இங்கேருந்து நமக்கு வேறு ஊரில் போய் சேர்ந்துருமான்னு கேட்டால் கிடையாது. நடுவில் மூழ்கிடலாம், அலையடிச்சு என்ன வேணால் ஆயிடலாம். அது போக 100 பேர் போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 பேர்த்தோடதாவது போய் சேர்ந்துருக்கு. அதை காசால இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி எங்களுக்கு வந்திருக்குது எகிப்துலேருந்துன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சி தான், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இப்படியாவது பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் செஞ்சுருக்காங்க. அதுவும் பலரால் பாராட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயமாக இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கு. இறைவனே போதுமானவன். ஏதாவது ஒரு விதத்துலையாவது அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். UNRWAக்கு ஃபண்ட் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஒரு சதக்காவாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.